உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினச்ச உறவு, அது எந்த மாதிரியான உறவாக கூட இருக்கலாம். அது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல என்னடா இது வாழ்க்கை, நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்களே இழந்து போய் நின்றுட்டோமே, இதுக்கு மேலே நம்மளுக்கு லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு எப்பயுமே யோசிக்காதீங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த நீங்கள் இழக்கும்போது உங்களுக்கு உங்களை தேடி தானாகவே வரக்கூடிய உறவுகளை நீங்கள் லைஃப்பில் அமைச்சுக்கணும். உங்களோட வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிங்க. அதில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை விட்டு விலகி போன உறவே பார்த்திங்கன்னா உங்களை திரும்ப தேடி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இந்த இடத்துல இருக்குது. இழந்ததையே நினச்சி யோசித்து நம்ம துடிச்சிக்கிட்டே மட்டும் இருந்தோம், ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே மட்டும் இருந்தோம் அப்படின்னா இருக்கிற உறவையும் நம்ம இழந்துட்டோம். இனி நம்ம லைஃப்பில் புதுசாக கூட ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கை பக்கத்தில் வந்தால் கூட இந்த ஒரு விரக்தியிலேயே நம்ம இருக்கிறதுனால அந்த மாதிரி உறவுகளை, உண்மையான உறவுகளை கூட நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது. உண்மையாகவே ஒரு மனுஷங்களை நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எந்த காரணத்துக்காகவுமே அவங்கள விட்டு கொடுக்கவும் மாட்டோம், விட்டு விலக மாட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மையும் கூட. அது மீறியும் ஒரு சில உறவுகள் சந்தர்ப்ப சூழ்நிலையாவையோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலேயோ உங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான உறவுகள் திரும்பி வந்தால் கூட நம்ம அவங்கக்கிட்ட அடுத்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான உறவுகள் எல்லாமே திரும்பி வருவாங்களே தவிர அவங்களோட மனசில் உண்மையாகவே நம்மளோட அன்பை புரிஞ்சு வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்படிப்பட்டவங்க திரும்படியும் நம்ம லைஃப்பில் ஸ்டாண்டர்டாகவே நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு கேரண்டியுமே கொடுக்க முடியாது. இல்லை உண்மையாகவே அவங்க நம்மளை புரிஞ்சு தான் வந்திருக்காங்கன்னா கூட நம்ம மனசானது இவங்க அடுத்து எப்பயும் விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு மன உறுத்தல் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குமே என்ன சொல்ல, இவங்கக்கிட்ட நம்ம நல்லா பேசுகிறோம், பழகுறோம், கண்டிப்பாக இவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அன்னைக்கு நம்ம இவங்களை விட்டு போனோம், ஆனாலும் இன்றைக்கி நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க. இது மாதிரி நம்ம திரும்படியும் விலகி போனாலும் அடுத்து இவங்க நம்மளை ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு என்றைக்குமே வர வைக்கிறதுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்க. காலம் கடந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடந்து போன நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குப்பைக்கு சமம்தான். இதை நிறைய பேர் உணராமல் கடந்த காலத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு 50% இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம எப்போவுமே வாழக்கூடாது. கடந்து போன நாட்கள் எல்லாம் கசப்பான நாட்களாக இருந்தால் அதை கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. நம்ம லைஃப்பில் நெருக்கடி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு வாழ்க்கை நம்மளுக்கு புரிய வைக்கும். போலியான மனுஷங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நஞ்சுக்கு சமந்தான். ஸோ அவங்க வெளியில் பேசுகிற வார்த்தைகள் வேணால் சிரித்து பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அவங்க மனசுக்குள்ளே அந்த விஷத்தன்மை அப்படின்றது ஒளிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது பல பேருக்கு தெரியாமலே பல பேர்கிட்ட பழகிட்டு தான் இருந்திருப்போம். அது ஒரு நாள் வெளிப்படும் போது தான் நம்ம சுக்கு நூறாக உடஞ்சி போயிருப்போம். உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் நம்மக்கிட்ட வருஷக்கணக்காகவே பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்க நம்மளை வேணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வேண்டான்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்மளால் சில நேரத்தில் கணிக்கவே முடியாது. நம்ம விலகி போனால் நம்ம மனசுக்கு ரொம்பவே நெருங்கி வருவாங்க. நம்ம நெருங்கி போனோம் அப்படின்னா நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையான பாசத்தோடு தான் நம்மக்கிட்ட பழகுறாங்களா இல்லை வெளியில் நடிக்கிறாங்களா இல்லை மொத்தத்தில் அவங்கள யோசித்து நம்மளுக்கு தான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கூட ஒரு சில பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அப்படியாப்பட்ட உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களை விட்டும் போக மாட்டாங்க, உங்களை நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட அழுகையை பார்த்து ரசிக்கிறது கூட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குமோ என்னமோ. ஸோ அப்படிப்பட்ட மனுஷங்க கிட்டேருந்து கண்டிப்பாக விலகி இருக்கிறது தான் உங்கள் லைஃபுக்கு நல்லது. மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட மனசை மாற்றிக்கிற பக்குவம் அப்படின்றது